ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படி என்றால் ஏசாயா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரை குறித்து அங்கே அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் வாசிக்க, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவனுடைய ஆலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்திற்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் வழிபடுகிற ஆண்டவர், நாம் துதிக்கிற ஆண்டவர், நாம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் கூப்பிட்டு அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு ஆண்டவருக்கு மகிமையாக ஒரு அல்லேலூயா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா தெரியுதா? யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் வேணும் கை தூக்குங்க. வா, வா. என்கிட்ட இருக்கிறத வச்சு கொடுக்கல. ஆமென். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? யாருக்கெல்லாம் பரிசுத்தம் வேணும்? இப்ப நீங்க ஜெயிச்சீங்களா, அவர் ஜெயிச்சாரா? உங்களுக்கு நீங்க கை தட்டு. அவரையும் விட்டுருவோம், உங்களையும் விட்டுருவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவரை குறித்து? அவர் பரிசுத்தர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்புறம் தூக்கம் வந்துடும், தூங்கிட்டு போலாம். நல்ல சத்தமா அவர் பரிசுத்தர் தான், அவர் பரிசுத்தர் தான், அவர் பரிசுத்தர் தான். ஆனா நீங்க உங்க இஷ்டத்தின் படி என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, அதே சொல்லி கொடுங்க அவங்களுக்கு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சொல்லுங்க, நல்ல வாயை தர்றது. 2 ஆளா இருக்கிறீங்க. 2 ஆள் எப்படி போவான்? இப்படி போவான், இப்படி போவான். அம்மா யார் மணி?
ஏமா ஏன் குறுக்க வழியில வர நீ? இப்படிதானே போவாங்க ரெண்டு ஆளு இல்லையா? பரிசுத்தர் எப்படி போவாங்க? அப்பா இங்கிலீஷ்ல சொல்றாங்க அக்கா. அக்கா எத்தனாவது படிச்சீங்க? அதுவா அக்கா அப்படின்றீங்களா? அழகா சொல்லப்பட்டது நம்முடைய ஆண்டவரை குறித்து. அவர் பரிசுத்தமான தெய்வம். அவர் பரிசுத்தமான தெய்வம். அவர் பரிசுத்தமான தெய்வம். அவர் பரிசுத்தமான தெய்வம். கூப்பிட்டு சொல்றாங்களாம். நீ நினைக்கிற மாதிரி யாரெல்லாம் நம்மால் கிடையாது. அல்லையிலே சொல்லுங்க. சொல்லுவேன் பாருங்க. என் புள்ள யார் தெரியுமா? யாரு? தேர்தல் அப்படின்னு வாங்க சிலரு. சிலரு அது எனக்கு அடங்கிறது கிடையாது, ஊருக்கு அடங்கிறது கிடையாது, வீட்டுக்கு அடங்கிறது கிடையாது. ஸ்கூலுக்கு, ஆமா ஸ்கூல்லயும் அடங்கிறது கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, என் புள்ள போல ஒரு தங்கம் தங்கம் தங்கம். யார் பேராது இருக்குதா இங்க தங்கம்? என்ன வயிறு மாதிரி 2 பேரும் சண்டை போடுறீங்க? யாருக்கு தங்கம் வேணும்? தலைமுறைக்கு வேணும்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்